Happy morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் எக்கனாமிக்ஸில் என்ன பார்த்தோம்னா பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார். அதில் இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார்ஸ், அதாவது பப்ளிக் செக்டார்ஸினுடைய எய்ம்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் பார்த்தோம். அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்டார் பார்த்தோம். அதில் 9 டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் பார்த்தோம். இப்போ அதனுடைய நோக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுத்துறையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது public sector plays a major role in the development of an economy. It has following the importance, அதாவது பப்ளிக் செக்டார் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ், அதாவது பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் செக்டார் இஸ் கலெக்டிங், சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் டூரிங் த பிளானிங் பீரியட் ஹாஸ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம் சொல்லும்போது அந்த திட்டமிடல் காலத்தினுடைய சேமிப்பு முதலீடு செய்வதில் பொதுத்துறை அப்படின்றது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதில் வந்து கான்ட்ரிபியூஷன் இன்டு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், தொழில்துறை அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூல், ஷாப்பிங் சென்டர், ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்குது. அப்புறம் ப்ரொவிஷன் ஆஃப் ஹவுஸ் கிளீனிங், ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன்ஸ். அதில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் லைக் அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஷிப்பிங், மைனிங் ஆர் ரெக்வயர்ட் டு சப்ளையிங் ஆஃப் ரா மெட்டீரியல் டு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ பொருளாதார மேம்பாடுன்னு சொல்லும்போது அதில் தொழிற்துறையினுடைய வளர்ச்சியை பொறுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரம், ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் அடைவது அதனுடைய தொழில்துறையினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருளாதார மேம்பாடுன்னு சொல்லும்போது இந்த மூலப்பொருட்களை வந்து சிறு தொழில்களுக்கு மூலப்பொருட்களை வழங்குவது வந்து இரும்பு மற்றும் எஃகு, கப்பல் போக்குவரத்து, சுரங்கம், மைனிங், கனரகம் மற்றும் அடிப்படையினுடைய தொழில்கள் அப்படின்றது வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் பாருங்கள், பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட், சமச்சீரான வட்டார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஹாவ் லொக்கேட்டட் தியர் பிளான்ஸ் இன் backward parts of the country. These areas lack basic industrial and civic facilities like electricity, water supply, township and manpower. Public enterprises have developed these facilities, thereby bringing about complete transformation in the socio-economic life of the people in this region. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது தங்களுடைய ஆலைகளை வந்து மாவட்டத்தில், டிஸ்ட்ரிக்டில் வந்து பின்தங்கிய பகுதிகளில் வந்து நிறுவியிருக்காங்க. இந்த பகுதிகள் வந்து மின்சாரம், குடிநீர் வழங்குதல், ஹியூமன் எனர்ஜி போன்ற அடிப்படை தொழில்துறை மற்றும் குடிமை வசதிகள் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லும்போது இந்த வசதிகளை வந்து வளர்ச்சி செய்வதன் மூலமாக மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையில் முழுமையான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ஸ், இப்போ வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் செக்டர் ஹேஸ் கிரியேட்டட் த மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப் டு டேக்கிள் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இன் த கண்ட்ரி. த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்ட் டூரிங் த இயர் 2011 was 150 lakh. Public sector has also contributed a lot towards the improvement of working and living conditions of workers by surveying in the model எம்ப்ளாயர்ஸ். அதாவது வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து உருவாக்கம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாட்டில் வந்து வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வந்து பொதுத்துறை பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது லட்சக்கணக்கான வேலைகளை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 நபர்களுடைய 2011 மட்டும் பணியமர்த்திய நபர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது 150 lakhs வந்து சொல்கிறாங்க. 150 லட்சம்
ஒரு முதலாளியாக பணியாற்றுவதன் மூலமாக, மாதிரி முதலாளியாக பணியாற்றுவதன் மூலமாக தொழிலாளர்களுடைய வேலை, அவங்களுடைய வாழ்க்கை நிலைமைகளை வந்து மேம்படுத்துவதற்கு பொதுத்துறை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லும்போது அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ ஏற்றுமதி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 5th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சொல்லும்போது ஃபாரின் ஏர்னிங்ஸ், அதாவது ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலவாணி வருவாய். அப்போ some people enterprises have done much to promote India's export. The State Trading Corporation STC, the Minerals and Metals Trading Corporation MMTC, Hindustan Steel Limited, Bharat Electronics Limited, the Hindustan Machine Tools etc. have done very well export promotion சொல்கிறாங்க. அப்போ ஏற்றுமதி ஊக்குவிப்புன்னு சொல்லும்போது அந்நிய செலவாணி, அதாவது சில பொது நிறுவனங்கள் பப்ளிக் செக்டர்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்காக அதனுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லும்போது அதிக அளவில் வந்து செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதிக அளவு செஞ்சுருக்குன்னு சொல்லும்போது அதில் வந்து இந்த வர்த்தக நிறுவனம் அப்படின்னு சொல்லும்போது எஸ்டிசி, அதாவது ஸ்டேட் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், எம்எம்டிசி அதாவது மெட்டல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன், ஹிந்துஸ்தான் ஸ்டீல் கம்பெனி, பாரத் மின்னணு நிறுவனம், இயந்திர கருவிகள், ஹிந்துஸ்தான் இயந்திர கருவிகள், இதெல்லாம் வந்து ஏற்றுமதி மேம்பாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் டு சிக் இண்டஸ்ட்ரீஸ், நலிவடைந்த தொழில்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் செக்டார் டு ப்ரிவென்ட் த சிக் யூனிட் க்ளோசிங் டவுன் takes over their responsibility and prevent many people from getting unemployment. Not only this, but it prevent unnecessary locking of capital, land, building, machineries etc. நலிவடைந்த தொழில்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் அப்படி பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நலிவடைந்த தொழில்கள் அப்படின்னு சொல்லும்போது நலிவடைந்த பிரிவு மூடப்படுவதை தடுப்பது, அதனுடைய பொறுப்பை வந்து ஏற்றுக்கொள்வது மற்றும் பலர் வந்து வேலை இல்லாமல் இருப்பதை வந்து தடுப்பது, மூலதனம், நிலம், கட்டடம், இயந்திரங்கள் போன்றவற்றை தேவையற்ற முறையில் வந்து லாக்கிங் மூடுவதை வந்து பொதுத்துறை வந்து என்ன செஞ்சுருக்கு, தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். அப்போ இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் சொல்லும்போது இறக்குமதி மாற்றம். அப்போ some public sector enterprises were started basically to produce the goods which were formerly imported and thus to save foreign exchange. The Oil and Natural Gas Commission, the Indian Oil Corporation, the Bharat Electronics Limited have saved foreign exchange by way of import substitution அப்படின்னு சொல்கிறாங்க. இறக்குமதி அப்படின்னு சொல்லும்போது பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலாவணியை வந்து சேமிப்பதற்காகவும் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் இயற்கை எரிவாயு ஆணையம், இந்திய எண்ணெய் நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து இறக்குமதி மாற்றீடு மூலமாக அந்நிய செலாவணி அப்படின்றத வந்து என்ன செஞ்சுருக்கு, சேமித்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பொதுத்துறை டிஃபென்ஸ், அதாவது பொதுத்துறை மற்றும் தனியார் துறைக்குள்ள வேறுபாடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது ஓனர்ஷிப் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் இன் வித் கவர்மெண்ட், அதாவது தொழில்கள் உரிமையானது அரசாங்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட்டில் ஓனர்ஷிப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் வித் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், தொழில்களின் உரிமையானது தனி நபர்கள்ட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் ரெவன்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் த லெவி taxes on income and commodities and servicesன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் issuing share and debentures on by taking loans, அதாவது பொதுத்துறை பொது வருவாய் வருமானம்
இந்த பணிகளின் மீது விதிக்கக்கூடிய விதியை வந்து வரியை வந்து பொறுத்ததுன்னு சொல்கிறாங்க பப்ளிக் செக்டர். தனியார்னு சொல்லும்போது கடன் பத்திரம் வழங்குதல், கடன் வாங்குவதை பொறுத்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் என்சூர்ஸ் த ப்ராப்பர் வேஜஸ், அதாவது பப்ளிக் செக்டர்னு சொல்லும்போது பொதுத்துறை தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை வந்து உறுதி செய்யும் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டர்னு சொல்லும்போது ப்ரைவேட் செக்டார் எக்ஸ்ப்ளாய்ட் த ஒர்க்கர்ஸ், தனியார் துறை அப்படின்னு சொல்லும்போது தொழிலாளர்களை சுரண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டஸ் நாட் அலோவ் டு கான்சன்ட்ரேட் ஹியூஜ் வெல்த் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ் ஆஃப் ரிச் பீப்புள். பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் கைகளில் தான் வந்து பணக்காரர்களுடைய பெரும் செல்வத்தை வந்து குவிக்கிறது அனுமதிக்காததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட் செக்டாரில் இட் அலோஸ் கான்சன்ட்ரேட் ஆஃப் ஹியூஜ் வெல்த் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ் ஆர் ரிச் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் கைகளில் தான் வந்து, அதுவும் பார்த்தா குறிப்பாக பணக்காரர்களில் தான் வந்து அதிக செல்வத்தை வந்து குவிப்பதற்கு தனியார் துறை அப்படின்றது வந்து உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம்பிள் என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல். அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லும்போது என்எல்சி, எஸ்ஏஐஎல், பிஎஸ்என்எல் அதுன்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது டிவிஎஸ் மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், டாடா ஸ்டீல் இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரி ஏய்ப்பு, அதாவது நோ டேக்ஸ் எவேஷன், அதாவது பப்ளிக் செக்டார் சொல்லும்போது வரி ஏய்ப்பு அப்படின்றது வந்து கிடையாது. ப்ரைவேட் செக்டாரில் டேக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள், வரி ஏய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ சர்வீஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பப்ளிக் செக்டாரை. ப்ரைவேட் செக்டர் வந்து இட் இஸ் பியூர்லி ப்ராஃபிட் ஓரியன்ட், அதாவது ப்ரைவேட் டேக்ஸ்ன்னு செக்டார்னு சொல்லும்போது லாப நோக்கம் தான் ஃபுல்லாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பப்ளிக் செக்டாரில் சேவை நோக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் ஆர் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது வந்து பப்ளிக் செக்டாரில் அளிக்கப்படுது, ப்ரைவேட்டில் அது இல்லைன்னு சொல்கிறாங்க. திஸ் லெசன் இஸ் ஓவர்.